الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد فيا أيها الناس أوصيكم وإياي أولا بنفسي بتقوى الله فإن التقوى أساس لكل أمور تنجيكم من النار وتدخلكم في الجنة وقد قال الله سبحانه وتعالى في محكم العزيز والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم المسلم من سلم المسلمون بلسانه ويده صدق رسول النبي الكريم இவ்வுலகை படைத்து இவ்வுலகிலே உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவளித்து அவைகளுக்கு உரிய பாதுகாப்பளித்து அவைகளை நன்கு திட்டமிட்டு பராமரிக்கின்ற வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்தாருக்கு அருட்கொடையாகவும் ரஹ்மத்தாகவும் வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி வாழ்ந்த அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் அவர்களை துயர்ந்தவர்கள் மறுமை நாள் வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழுகின்ற நல்லவர்கள் எம் அனைவர்கள் மீதிலும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை தம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளும்படி கட்டளையிட்டிருக்கிறார் அவைகளை முடியுமான வரையில் அவர்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளும்படியும் எவைகள் அவன் மூலமாகவும் அவர் திருத்தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகவும் விலக்கப்பட்டிருக்கின்றதோ தடுக்கப்பட்டிருக்கின்றதோ அவைகளை முற்றுமுழுதாக தம்முடைய வாழ்க்கையை விட்டு தவிர்த்து கொள்ளும்படியும் முதலில் தனக்கும் அப்பால் தாங்களுக்கும் ஒரே கட்டளை பிறப்பிக்கின்றேன், நல்லுபதேசம் செய்கின்றேன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அழகான மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த மார்க்கம் தீனுல் இஸ்லாம், இஸ்லாம் என்ற மார்க்கம். இந்த உலகுக்கு வந்த முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் உலகை தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்குமான அத்தனை நபிமார்களும் இந்த உலகத்தில் மக்களுக்கு போதித்த மார்க்கம் இஸ்லாம். சாந்தி மார்க்கம், நீதியையும் நேர்மையையும் சொல்லித் தருகின்ற மார்க்கம், மண்ணுக்கேற்ற மார்க்கம், மகத்தான மார்க்கம். அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை எங்களுக்கு நசீபாக்கினார். அன்பான சகோதரர்களே,
இந்த மார்க்கத்தை நாங்கள் யாரும் இதனுடைய கொள்கைகள் என்ன, கோட்பாடுகள் என்ன, சட்ட திட்டங்கள் என்ன என்பதையெல்லாம் அறிந்து தெரிந்து நாங்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்கவில்லை. மாறாக எங்களுடைய தாய் முஸ்லிம், தந்தை முஸ்லிம், நாங்கள் முஸ்லிம் என்ற அடிப்படையிலேயே இந்த மார்க்கம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இதனால் எங்களில் அதிகமானவர்கள் இந்த மார்க்கத்தின் மகிமையை உணர்ந்து கொள்ளவில்லை, இதனுடைய கண்ணியத்தை புரிந்து கொள்ளவில்லை. அன்பான சகோதரர்களே, இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு சொத்து செல்வங்கள் பதவி பட்டங்கள் எல்லாமே கிடைத்து இந்த மார்க்கம் அவனுக்கு கிடைக்கவில்லையானால் அவன் நஷ்டவாதி. இந்த உலகத்தில் எதுவுமே அவனுக்கு கிடைக்கவில்லை, இந்த மார்க்கம் அவனுக்கு கிடைத்திருந்தால் அவன் வெற்றியாளர். அவ்வளவு பொறுமதியான ஒரு மார்க்கம் அந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் உள்ள ஒரே மார்க்கம், ஒரே தீன் இந்த இஸ்லாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்துக்கான பொருள் சாந்தி, சமாதானம், சரணாகதிகள், படைத்தவனை வணங்கி வழிபடுதல் என்று பொருள். இந்த மார்க்கத்தை ஒருவன் ஏற்றால் அவனைத்தான் நாங்கள் முஸ்லிம் என்று சொல்வோம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும்? அவனும் சாந்தி மிக்கவனாக இருக்க வேண்டும், சமாதானம் மிக்கவனாக இருக்க வேண்டும், படைத்தவனுக்கு சரணடையக்கூடியவனாக, வணங்கி வழிபடக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும் என்று இந்த மார்க்கம் எதிர்பார்க்கும். அன்பான சகோதரர்களே, முஸ்லிம் என்றாலே அவன் வழிபடக்கூடியவன், கட்டுப்படக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்பது பொருளாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமுக்கு ஒரு ஆழமான வரைவிலக்கணத்தை சொன்னார். முஸ்லிம் என்றால் யார்? மிக இலகுவாக எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படையில் ஒரு அழகான வரைவிலக்கணத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அல் முஸ்லிம், முஸ்லிம் யார் தெரியுமா? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, அவனுடைய நாவில் இருந்தும் அவனுடைய கையில் இருந்தும் ஏழைகள் பாதுகாக்கப்பட்டு விட்டார்கள் என்றால் அவன் தான் முஸ்லிம். முஸ்லிம் என்றால் அவன் நாவினால் யாருக்கும் எந்த தொந்தரவும் செய்து விட மாட்டான். அவனுடைய நாவினால் யாருடைய உள்ளமும் புண்படுகின்ற அடிப்படையில் யாருக்கும் நோயை தொந்தரவு செய்ய மாட்டான். முஸ்லிமுடைய மிகப்பெரிய அடையாளமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். முஸ்லிம் என்றாலே அவனுடைய நாவு பாதுகாக்கப்பட வேண்டும். அவன் யாருக்கும் எதிராக யாருடைய உள்ளத்தையும் உடைக்கும் வகையில் அவனுடைய நாவு பயன்படுத்தப்படக்கூடாது, அவனுடைய கை பயன்படுத்தப்படக்கூடாது. அவனுடைய நாவில் இருந்தும் அவனுடைய கையில் இருந்தும் ஏழைகள் பாதுகாக்கப்பட்டு விட்டார்கள் என்றால் அவன் தான் முஸ்லிம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்பது இரண்டு பிரிவாக பிரித்து தரப்பட்டிருக்கிறது. ஒரு பிரிவு வணக்க வழிபாடுகள், நாங்கள் தொழுவது போன்று, நோன்பு நோட்பது போன்று, ஸகாத் கொடுப்பது போன்று, திக்ர் செய்வது போன்று, துஆ கேட்பது போன்று, இஸ்திக்ஃபார் செய்வது போன்று, குர்ஆன் ஓதுவது போன்று ஒரு பகுதி. இன்னும் ஒரு பகுதி அன்றாட வாழ்வுடன் தொடர்புபட்ட அம்சங்களில் இஸ்லாம் காட்டித் தருகின்ற விடயத்தை முழுக்க பின்பற்ற வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் தஆலா உதுகுலு பிஸ்ஸில்மிகா, பூரணமாக நீங்கள் இஸ்லாத்தில் நுழைந்துள்ளீர்கள். தொழுதால் மாத்திரம் பூரண இஸ்லாத்தை பின்பற்றியதாக கூட முடியாது. தொழுதால் மாத்திரம், திக்ர் செய்தால் மாத்திரம் அது ஒரு இபாதத்துக்கு
அன்றாட வாழ்க்கையில் தொடர்புபட்ட ஒரு பகுதி இருக்கிறது. தன்னுடைய மனைவியோடு எப்படி நடந்து கொள்வது, குடும்ப வாழ்க்கை, தன்னுடைய வியாபாரத்தில் எவ்வாறு நடந்து கொள்வது, என்னுடைய அயல் வீட்டுக்காரனோடு எவ்வாறு நடந்து கொள்வது, அடுத்தவர்களுடைய விடயத்தில் அவர்களுடைய உரிமை விடயத்தில் நான் எவ்வாறு நடந்து கொள்வது, பெற்றோர்கள் விடயத்தில் நான் எவ்வாறு நடந்து கொள்வது, பிள்ளைகள் விடயத்தில் நான் எவ்வாறு நடந்து கொள்வது, ஏனைய சமூகத்தவர்களுடன் நான் எவ்வாறு நடந்து கொள்வது, இப்படி அன்றாட வாழ்க்கையின் தொடர்புபட்ட அம்சம். ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் வணக்க வழிபாடுகளில் அவன் கவனம் செலுத்துவது போன்று அன்றாட வாழ்க்கையின் தொடர்புபட்ட அம்சங்களிலும் அவன் இஸ்லாத்தை அவன் பூரணமாக பின்பற்ற வேண்டும். அப்போதுதான் அவன் பூரண ஒரு முஸ்லீமாக மாறுகிறான் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்றால் என்ன என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேட்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் ஹுஸ்னுல் குலுக், நல்ல பண்பு. முஸ்லிமுடைய ஒவ்வொரு செயற்பாடும் அவன் முஸ்லிம் என்பதை நிரூபிக்க வேண்டும். அவனை பார்த்தால் இவன் ஒரு முஸ்லீமாகத்தான் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு அவனுடைய பண்புகளும் செயற்பாடுகளும் அமைய வேண்டும். அவனுடைய ஆடை அவனை முஸ்லீம் என்று சொல்வது போலும், அவனுடைய பெயர் அவனை ஒரு முஸ்லீம் என்று சொல்வது போலும், அவனுடைய அந்த அடையாளங்கள் ஒரு முஸ்லீம் என்று அவனை சொல்வது போலும், அவனுடைய பண்பு அவனை ஒரு முஸ்லீம் என்று எடுத்துச் சொல்ல வேண்டும். எவ்வளவு அழகாக பேசுகிறான், எவ்வளவு அருமையாக நடந்து கொள்கிறான், எவ்வளவு விட்டு கொடுக்கிறான், எவ்வளவு சகிப்புத்தன்மையுடன் நடந்து கொள்கிறான், எவ்வளவு பொறுமையாக இருக்கிறான், எவ்வளவு அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறான் என்று அவனை பார்த்ததும், ஓ, இவன் ஒரு முஸ்லீமாகத்தான் இருக்க முடியும். ஏனென்றால் அவ்வளவு நீதி, நேர்மை, நியாயம் இவனிலே காணப்படுகிறது என்று அவனுடைய பண்புகளை வைத்து ஒருவரை முஸ்லீம் என்று அடையாளப்படுத்துகின்ற அளவுக்கு ஒரு முஸ்லீமுடைய பண்புகள் திருப்தி அடைவது. இதுதான் தற்போதைய நடைமுறை வாழ்க்கையில் தேவையான மிகப்பெரிய ஒரு அம்சமாக தௌஹீதுக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, நாங்கள் இந்த நாட்டிலே பல்லின மக்கள் வாழ்கின்ற ஒரு நாட்டில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மக்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்கு அவர்கள் குர்ஆனை படிப்பதை விட, எங்களால் எழுதப்பட்ட ஹதீஸ் கிரந்தங்களை வாசிப்பதை விட, பத்திரிகைகளில் வருகின்ற கட்டுரைகளை வாசிப்பதை விட அவர்கள் எங்களை பார்க்கிறார்கள். முஸ்லீம்கள் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள், வியாபாரத்தில் எப்படி எங்களுடைய நீதி, நேர்மை, எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி நீதி, நேர்மை, எங்களுடைய பதவிகளில் நாம் எப்படி நீதி, நேர்மை. ஆகவே அவர்கள் எங்களை உற்று நோக்குகிறார்கள், எங்களுடைய செயல்பாடுகளையும் பண்புகளையும் பார்க்கிறார்கள். ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுள்ளே அவன் உறுதி பூண்டு கொள்ள வேண்டும். நான் ஒரு முஸ்லிம், நான் பொய் சொல்ல மாட்டேன். நான் முஸ்லிம், நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன். நான் முஸ்லிம், யாருடைய சொத்தையும் அநியாயமாக அபகரிக்க மாட்டேன். யாருக்கும் என்னுடைய நாவினால் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டேன். யாருக்கும் என் கையினால் எந்தவித நோயையும் நான் செய்ய மாட்டேன் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு முஸ்லிம், இந்த உலகத்தில் ஒவ்வொரு முஸ்லிமும் வாழ ஆரம்பிப்பானாக இருந்தால் அதுதான் மிகப்பெரிய ஒரு தாவாவாக மாறும். அவர்கள் இந்த மாற்றத்தின் மகிமையை புரிந்து கொள்வதற்கு மிக இலகுவான வழியாக இருப்பது எங்களுடைய பண்புகளினால் இந்த மாற்றத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இஸ்லாம் என்ற இந்த ஒளி, அதனை நாம் மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் இருளிலே வெளிச்சத்தை தேடுகிறார்கள். வெளிச்சம் என்ற இந்த மகத்தான மாற்றத்தை அவர்களுக்கு எங்களுடைய பண்புகளினாலும் செயல்களினாலும் காட்டுவதில் இருந்து விடுபட்டு இந்த மாற்றத்தை நாம் மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே,
அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை, அவர் நபி தோழர்களுடைய பண்புகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகள், இந்த மார்க்கம் உலகம் முழுக்க பரவுவதற்கு எப்படி முன்னிலையில் இருந்தது என்பதை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பார்க்கும்போது எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களும் உட்கார்ந்திருக்கும் போது ஒரு நாட்டுப்புறத்திலே இருந்து ஒரு அரபி, ஒரு நாட்டுப்புறத்திலே இருந்து வருகின்ற ஒரு அரபி பள்ளி வாயிலே சிறுநீர் கழித்து விடுகிறான். நபி தோழர்களுக்கு கோபம் போகிறது. நாங்கள் படைத்த ரப்பை வணங்குகின்ற இந்த இடம், படைத்தவனை சுஜூத் செய்யும் இந்த இடம், அவனை துதிக்கும் இந்த இடத்தில் இப்படி ஒரு அசிங்கத்தை செய்து விட்டாரே என்று ஆத்திரப்படுகிறார்கள். நபி தோழர்கள் அவனை அழிப்பதற்கு முயற்சித்த போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே அவர்களை தடுத்து நிறுத்தி, அவன் சிறுநீர் கழித்த இடத்தில் ஒரு வாய் தண்ணீரை ஊற்றி விடுங்கள் என்று நபி அவர்கள் அறிவுரை சொன்னார். நபிமார்கள் புத்தி கூர்மையானவர்கள், ஃபதானத் என்னும் பண்பு அவர்களுக்கு இருக்கிறது. நபி அவர்கள் அவனை தெரிந்து கொண்டார்கள். அவன் நாட்டுப்புறத்திலே இருந்து வந்தவன், நாகரிகம் தெரியாதவன், பள்ளியின் மகிமை புரியாதவன், தவறுதலாக அவனை செய்துவிட்டான் என்பதை நபி அவர்கள் உணர்ந்தார்கள். அவனை மன்னித்தார்கள், சகிப்புத்தன்மையோடு அதனை ஏற்றுக்கொண்டார்கள். அவன் பார்க்கிறான், நான் செய்த தவறுக்கு இவர்கள் என்னை தண்டிக்க பார்த்தார்கள். இவர் தடுத்து நிறுத்தி, நான் சிறுநீர் கழித்த இடத்தில் ஒரு வாளி தண்ணீரை ஊற்ற வைத்தாரே, எவ்வளவு அருமையாக நடந்து கொள்கிறார், எவ்வளவு நீளமாக நடந்து கொள்கிறார். அவனுக்கு இந்த மார்க்கம் ஈர்க்கிறது. அவன் இஸ்லாத்தை ஈர்த்த வரலாறை நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தீன், தீன் என்றால் அன்-நஸீஹா, அத்தீன் வன்-நஸீஹா. தீன் என்றால் நலவு செய்வதுதான், நலவு செய்வதுதான் மார்க்கம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யாருக்கு நாங்கள் நலவு செய்ய வேண்டும்? யாருக்கு நலவு செய்வது? லில்லாஹி, அல்லாஹ்வுக்கு நீங்கள் நலவு செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு எப்படி நாங்கள் நலவு செய்வது? அல்லாஹ்வுடைய கட்டளை நீங்கள் எடுத்து நடப்பதுதான் அல்லாஹ்வுக்கு நீங்கள் செய்கின்ற நலவு. பிறகு யாருக்கு நாங்கள் நலவு செய்வது? அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் நலவு செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி நலவு செய்வது? அவருடைய வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதுதான் அவருக்கு நீங்கள் செய்கின்ற நலவு. ஒரு யாருக்கு நலவு செய்ய வேண்டும்? மக்கள் அனைவருக்கும் நீங்கள் நலவு செய்ய வேண்டும். எப்படியெல்லாம் உங்களுக்கு அடுத்தவர்களுக்கு நலவு செய்ய முடியுமோ, எந்தெந்த அடிப்படையில் பிரயோஜனம் அளிக்க முடியுமோ, அப்படியெல்லாம் நீங்கள் பிரயோஜனம் அளிக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் என்றார்கள், இதுதான் தீன் என்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களில் மிகச் சிறந்தவன் யார் தெரியுமா? மனிதர்களில் மிகச் சிறந்தவன் யார் தெரியுமா? ஹைருன் நாஸ், மனிதர்களில் மிகச் சிறந்தவன். அன்ஃபஉஹும் லின்னாஸ், அதிகமான மக்களுக்கு பிரயோஜனம் அளிக்கிறானோ, அதிகமான மக்களுக்கு நலவு செய்கிறானோ, அவன்தான் மனிதர்களில் உயர்ந்தவன், சிறந்தவன் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மனிதர்களுக்கு நலவு செய்ய வேண்டும். எப்படியெல்லாம் நலவு செய்ய வேண்டுமோ, என்னால் முடியுமோ அப்படியெல்லாம் நலவு செய்ய வேண்டும். அதுதான் மனிதர்களில் சிறந்தவன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு முஸ்லிமுடைய வாழ்க்கையும் நலவு நிறைந்ததாக இருக்க வேண்டும். அவன் அடுத்தவர்களுக்கு நலவு செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் அநீதி, ஊழல், அநியாயம் என்பது இடம்பெறவே கூடாது. அதனுடைய பாரதூரத்தை ஒரு முஸ்லிம் உணர்ந்தால் அதனை ஒருபோதும் நெருங்க மாட்டான். அவ்வளவு பயங்கரமானது அநியாயம் செய்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுல் குல்ல, அநியாயம் செய்வதை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபஇன்னல் குல்ல ظுலுமாத்துன் யௌமல் கியாமா, நாளை
நாங்கள் தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், இன்னொரு வணக்க வழிபாடுகளை எல்லாம் செய்கிறோம். நாங்கள் செய்கின்ற சில அநியாயங்களின் காரணமாக அந்த நன்மைகள் எல்லாம் அழிந்து, அந்த நன்மைகள் எல்லாம் நாளை மறுமையில் பங்கிடப்பட்டு எல்லாமே பூர்த்தியாகி அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய அநியாயம் எங்கள் மீது சுமத்தப்பட்டு நரகம் செல்கின்ற அளவுக்கு அந்த அநியாயம் எங்களை நரகில் கொண்டு போய் சேர்த்து விடுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராம், எல்லா முஸ்லிமுக்கும் அடுத்த முஸ்லிம் மீது ஹராமாகும். தபுஹு வ மாலுஹு வ இர்துஹு, அவனுடைய இரத்தம் அவனை கொல்வது, அவனுடைய சொத்தை சூறையாடுவது, அவனுடைய மானத்தை போக்குவது, அது ஹராம் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மானத்தாலோ உயிரினாலோ பொருளினாலோ அநியாயம் செய்யப்பட்டால் முஸ்லிம் இல்லாதவனாக இருந்தாலும் அவனுடைய மதுவோடு பற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் ஒரு மனிதனுடைய உயிரை கொள்ளுகின்ற விடயத்தில் பாரதூரமானது என்று நாங்கள் நினைக்கிறோம். ஒருவரை விடக்கூடாது, மிகப்பெரிய அநியாயம், அதனை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அவனுடைய சொத்து விடயத்தில் பொதுபோக்காக சில நேரங்களில் நடக்க வேண்டிய நிலைகள் ஏற்படுகின்றன. ஏனென்றால் அன்பான சகோதரர்களே, ஹதீஸிலே வருகின்ற அந்த எச்சரிக்கைகளை பார்க்கும்போது ஒரு சனம் அடுத்தவருடைய சொத்து அது என்னுடைய சொத்திலே சேர்ந்து விட்டால் அது ஒரு கோப்பை பாலினுள் விழுந்த விஷம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைபர் போரிலே இருந்து வந்திருக்கிறார்கள். சில நபித்தோழர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நேற்று நடைபெற்ற யுத்தத்தில் இன்னார் ஷஹீதாகிவிட்டார் என்று சொல்லிக் கொண்டே சென்று ஒரு மனிதரை பற்றி சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், இன்னாரும் ஷஹீதாகிவிட்டார் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் அவரை நரகத்தில் பார்க்கிறேன். சஹாபாக்களுக்கு கவலையாக இருக்கிறது. நபித்தோழர்கள் கடும் கவலைப்படுகிறார்கள். தன்னுடைய மனைவியை விதவியாக்கியவர், தன்னுடைய குழந்தைகளை அனாதையாக்கியவர், இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு மிக பெருமதியானது சொத்து செல்வங்களை விட அவருடைய உயிர். அந்த உயிரை தியாகம் செய்த மனிதரை நபி அவர்கள் நரகத்திலே என்று சொல்கிறார்களே என்று அவருடைய வீட்டை சென்று பார்த்த போதும் நபி அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே அவரை கனிமன் அமானித பொருட்களை பாதுகாக்கின்ற பணியை அவருக்கு கொடுத்திருந்தார். அந்த நேரத்தில் அதில் இருந்து ஒரு போர்களை திருட்டுத்தனமாக அவர் திருடியதுதான் அவரை நரகத்திலே கொண்டு போய் சேர்த்தது என்பதை இந்த ஹதீஸில் என்ற ராவி சொல்கிறார் என்றால், அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அநியாயம் என்பது மிகப்பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தி விடும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார். ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்கள் ஒருவருக்கு சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா எனக்கு பல பொறுப்புகளை தந்திருக்கிறான், நான் இன்னாருக்கு இந்த பொறுப்பை கொடுக்கிறேன், இந்த பொறுப்பிலே அவர் ஒரு ஊசி உடைய அளவேனும் அல்லது அதைவிட கூடவோ குறையவோ மோசடி செய்தால் அநியாயம் செய்தால் அவர் அல்லாஹ்விடத்தில் தப்பிக் கொள்ள முடியாது என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்ட மனிதர்கள் சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த பொறுப்பை எவ்வளவு தக்குவமாக எனக்கு செய்ய முடியாது, இந்த பொறுப்பை மீண்டும் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதா, உனக்கு என்ன நடந்து விட்டது? நீ இப்படி சொன்னாலும் நான் சொல்கிறேன், அல்லாஹ் எனக்கு அவனுடைய பொறுப்புகளில் அவன் எனக்கு தந்த பொறுப்புகளில் ஒன்றில் உங்களை
மோசடி என்பது அறவே காணப்படவே. அஜித் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு இப்னுல் உதபியான் சொல்லப்படும். அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஊருக்கு ஜகாத்தை வசூலிப்பதற்காக அனுப்பி வைத்தார். அவர் அந்த ஊருக்கு சென்று ஜகாத்தை எல்லாம் வசூலித்து விட்டு நபி அவர்களிடத்திலே வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், இதோ இங்கே இருக்கின்ற இந்த பொருட்கள் எல்லாம் அவர்கள் எனக்கு ஜகாத்தாக கொடுத்தார்கள். இதோ இந்த பொருட்கள் அவர்கள் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள் என்று அந்த மனிதர் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடும் கோபம் வந்தது. நபி அவர்கள் மிம்பரிலே ஏறினார்கள். உடனே சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா எனக்கு தந்த பொறுப்புகளில் ஒன்று நான் உங்களில் ஒருவரை நியமிக்கிறேன். அவர் வந்து சொல்கிறார், இது அவர்கள் ஸகாத்தாக கொடுத்தது, இது அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்தது என்று சொல்கிறார். நிச்சயமாக இந்த மனிதர் இவருடைய உம்மாவுடைய வீட்டிலோ பாப்பாவுடைய வீட்டிலோ இருந்திருந்தால் இந்த அன்பளிப்பு பொருள் கிடைத்திருக்காது. இவருக்கு இந்த அன்பளிப்பு கிடைத்திருப்பதெல்லாம் நான் எந்த பொறுப்பை கொடுத்தேனோ அந்த பொறுப்பின் காரணமாகத்தான் இவருக்கு இந்த அன்பளிப்பு கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த அன்பளிப்பு அவருக்கு சொந்தமானதல்ல. உடனடியாக அவர் இந்த அன்பளிப்புகளை பைத்துல் மாலில் சேர்த்து விட வேண்டும் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், எவன் ஒருவன் அடுத்தவனுக்கு சொந்தமான ஒரு ஆட்டை அநியாயமாக எடுத்துக் கொள்கிறானோ அவன் நாளை மறுமையில் ஆட்டை தன் தோளில் சுமந்தவனாக ஆடு கத்தி அடிகளில் அல்லாஹ்வை சந்திப்பான். எவன் ஒரு மாட்டை அநியாயமாக எடுத்துக் கொள்கிறானோ அவன் மாட்டை தோளில் சுமந்தவனாக மாடு கத்தி அடிகளில் அல்லாஹ்வை சந்திப்பான். யார் ஒருவர் ஒரு ஒட்டகத்தை அநியாயமாக எடுத்துக் கொள்கிறானோ ஒட்டகத்தை முதுகில் சுமந்தவனி ஒட்டகம் கத்தி அடிகளில் அல்லாஹ்வை சந்திப்பான் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்னுடைய அருமை தோழர்களே, உங்களில் யாரும் இந்த நிலையில் அல்லாஹ்வை சந்திக்காமல் இருக்கட்டும் என்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய இஸ்லாம் மார்க்கம் அடுத்தவர்களுக்கு நலவு செய்கின்ற விடயத்தில் மிகப்பெரிய நன்மைகளை சொல்லியிருக்கின்ற அதே வேளை அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்கின்ற விடயத்தில் கடுமையான எச்சரிக்கைகளை செய்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அகில இலங்கை ஜமியத்துல் உலமா, அதே போன்று இஸ்லாமிய கலாச்சார நிறுவனம் போன்றவைகள் இன்றைய தினத்தில் இலங்கையில் உள்ள அத்தனை பள்ளிவாசல்களிலும் ஊழல், மோசடி, அநியாயம் எதிராக மக்களுக்கு போதனை செய்யும்படியும் மக்களை விழிப்புணர்வு ஊட்டும்படியும் எல்லா பள்ளிவாயல்களிலும் ஒட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நான் அன்பான சகோதரர்களே, நாங்கள் செய்கின்ற நன்மைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். நாங்கள் தொழுகின்ற தொழுகை, பிடிக்கின்ற நோன்பு, கொடுக்கின்ற தர்மம் பாதுகாக்கப்பட வேண்டும். நாங்கள் செய்கின்ற சில தவறுகளினால் எங்களுடைய நன்மைகள் எல்லாம் அப்படியே பங்கிடப்பட்டு நாளை மறுமையில் எந்த ஒன்றும் இல்லாத நிலையில் பங்கோடு நிலையில் முடிவதற்கு காரணமாக அமைந்துள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், என்னுடைய அருமை தோழர்களே, என்னுடைய சமூகத்தில் மிக பரம ஏழை யார் என்று உங்களுக்கு தெரியுமா? பங்கோட்காரன் யார் தெரியுமா? சஹாபாக்கள் சொல்கிறார்கள், யாரிடத்தில் தீனாரோ திர்ஹமோ தங்கமோ வெள்ளியோ இல்லையோ அவன் தான் பங்கோட்காரன். நபி அவர்கள் சொல்கிறார்கள், இல்லை, ஒருவன் கொடுத்திருப்பான், நோன்பு நோட்டிருப்பான், தர்மம் கொடுத்திருப்பான், ஹஜ் செய்திருப்பான், குர்பான் கொடுத்திருப்பான், எவ்வளவோ நலவுகள் செய்திருப்பான். ஆனால் அவன் இன்னொருவரை ஏசியிருப்பான், தனித்திருப்பான், அவருடைய பொருளை அபகரித்திருப்பான், அவருடைய கண்ணியத்தை குறைத்திருப்பான். இந்த நிலையில் அல்லாஹ்வை நாளை மறுமையில் சந்திப்பான். இவனால் அநீதி இழைக்கப்பட்டவருக்கு இவருடைய நன்மைகள் பங்கிடப்படும் என்ற அளவுக்கு என்றால் இவருடைய நன்மைகள் தீர்ந்துவிடும். இதனால் அநீதி இழைக்கப்பட்டவர்கள் வந்து கொண்டே இருப்பார். இந்த நிலையில் என்ன செய்வது என்று
என்று அல்லாஹ்விடத்தில் கேட்கப்படும். அல்லாஹ் சொல்வான், இவனால் அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய பாவத்தை இவர் மீது சுமத்தாட்டி இவரை நரகத்தில் வீசிவிடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுவான். என்றால் பெரிய பகுரோக்காரர் என்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் தெரியுமா சொல்கிறான், வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். முஸ்லிமாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள். முஸ்லிமாகத்தான் நீங்கள் மரணித்தோம். முஸ்லிமாக வாழ்வதில்லை. முஸ்லிமாக வாழ முடியும், முஸ்லிமாக மரணித்தோம். முஸ்லிமாக மரணிப்பதென்றால் எப்படி? முஸ்லிமாக மரணிப்பதென்றால் எப்படி? எங்களுடைய இறுதி முடிவு நல்லதாக அமைய வேண்டும். காலையில் மூமினாக இருப்பவன் மாலையில் காவிராகிறான். மாலையில் மூமினாக இருப்பவன் காலையில் காவிராகிறான். அஸ்ஸானி லா யஸ்னி ஹீன யஸ்னி வஹுவ மூமின். விபச்சாரம் செய்பவன் விபச்சாரம் செய்யும் போது அவன் மூமினாக இருக்க மாட்டான். ஒரு கள்ளன் அவன் திருடும் போது அவன் மூமினான நிலையில் இருக்க மாட்டான். அப்படியானால் முஸ்லிமான நிலையிலே உயிர் கைப்பற்றப்பட வேண்டுமாக இருந்தால் முஸ்லிமான செயலை, ஒரு நல்ல செயலை அவன் செய்த நிலையிலேயே அவனுக்கு மரணம் வர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்றான். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். முஸ்லிமாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, மரணம் எப்போது வரும் என்று எங்களுக்கு தெரியாது. இந்த உலகத்துக்கு வந்ததற்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது. நான் வந்தேன், எனக்கு முதல் வந்தான், எனக்கு பிறகு என் தம்பி வந்தான், என்னுடைய வாப்பா எனக்கு முதல் வந்தார், ஒரு ஒழுங்கு இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தை விட்டு போகும்போது, தாயும் தந்தையும் இருக்கும் போது கடைசி தம்பி இந்த உலகத்தை விட்டு போய்விடுவார். மூத்த சகோதரன் இருக்கும் போது இளைய சகோதரன் போய்விடுவான். ஒழுங்கில் மரணம் எப்போது யார் எந்த நிலையில் வரும் என்று தெரியாது. அப்படியானால் ஒருவன் எந்நேரமும் முஸ்லீமாக இருக்கவர், ஒரு முஸ்லீமுக்கு செயலை செய்த வேலை அவருடைய இறுதி முடிவு ஒரு முஸ்லீமான நிலையில் அவருடைய உடலில் இருந்து உயிர் பிரிய வேண்டும். முஸ்லீமாக தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் முஸ்லீமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தேனா என்பதற்கு சமூகம் சாட்சி சொல்ல வேண்டும். என்று ஒரு நாள் எங்களையும் சந்தூக்குள்ளே வைப்பார்கள், குளிப்பாட்டுவார்கள், கபலிடுவார்கள், எங்களை தூக்கி செல்வார்கள். அப்போது மக்கள் சொல்ல வேண்டும், அன்பான மனிதர், பண்பான மனிதர், நீதியான மனிதர், நேர்மையான மனிதர், எத்தனையோ பேருக்கு இவர் உதவி செய்தார், எவ்வளவு நலவுகளை செய்தார். மக்கள் உள்ளத்தால் வருத்த வேண்டும், உள்ளத்தால் வருந்தி அவருக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த உதவி இருக்கிறதே அவர்களுடைய சாட்சியம், அவர்களுடைய பிரார்த்தனைகளுடைய விடயத்தில் பரிந்துரை அங்கீகரிக்கப்படுகிறது. பலவற்றை தந்தா அவருக்கு சுவனவாதியாக இருக்கிறது என்று அவர்கள் சந்தர்ப்பத்தில் சொன்னார். எங்களுடைய ஜனாசா சந்தூக்கில் வைத்து எடுத்து செல்லப்படும் போது மக்கள் சொல்லக்கூடாது, அநியாயக்காரன், நாசமா போனவன், சரபா போனவன், எவ்வளவு அநியாயங்களை செய்து கொண்டிருந்தான், எவ்வளவு அநீதியை செய்தான், எத்தனையோ பேருக்கு துன்பத்தை விளைவித்துக் கொண்டிருந்தான். இப்போதுதான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கிறது என்று மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவாக என்றால் உங்களுடைய ஜனாசாவிலே மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவார்களாக இருந்தால் சகோதரர்களே, அப்படியான ஒரு முஸ்லிமுடைய படிக்கப்பட்டு விடக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். முஸ்லிமாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். ஆகவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் சொற்ப வாழ்க்கையை தந்திருக்கிறார், அழகான மார்க்கத்தை தந்திருக்கிறார், கண்ணியமிக்க மார்க்கத்தை தந்திருக்கிறார், அழகான சட்டத்திட்டங்களும் அழகிய குணமும் நிறைந்த இந்த மார்க்கத்தை தந்திருக்கிறார்.
கொடுக்கிறான். இதனுடைய மகிமையை நாம் உணர்வோம். படைத்தவனை வணங்குவோம். முடியுமானவரை மக்களுக்கு நலவு செய்வோம். அநீதி செய்வதிலிருந்து, அநியாயம் செய்வதிலிருந்து, ஊழல் செய்வதிலிருந்து, அடுத்தவர்களுடைய உரிமைகளை பறிப்பதிலிருந்து, சொத்துக்களை அபகரிப்பதிலே இருந்து எங்களை பாதுகாத்து தூய்மைப்படுவோம். எல்லாம் அல்லாஹ், அல்லாஹ்வை வணங்கி வாழ்வோம். இல்லாதோருக்கு வணங்கி வாழ்வோம். எல்லோருடனும் இணங்கி வாழ்வோம். படைத்தரப்பை வணங்கி வாழ்வோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் எங்கள் அடிமைகளுடைய குற்றம் குறைகளையும் மன்னித்தருள்வானாக. நாங்கள் மன்னிக்கின்ற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மன்னிப்பை செய்தருள்வானாக. எங்களை மன்னிக்கும் போது முஸ்லீமாக மன்னித்து செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி